ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஹெல்த்தி ரெசிப்பியில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பொரி உருண்டை ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, இவ்வளோ தானா இது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 90s கிட்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற கிட்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பொரி உருண்டை ரெசிபி தாங்க. ஈஸியாக நம்ம மெத்தடில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பொரி உருண்டை ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான பொரி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பொரி உருண்டை ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. வாணலில் இந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. வெல்லம் எல்லாம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாமே நல்லாவே நமக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ வெல்லத்தில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதற்காக நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த வெல்லம் தண்ணியை. இப்போ பாருங்கள், வானல்லே லைட்டாக கொஞ்சம் தூசு மண்ணெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுத்துட்டு இப்போ இந்த வெல்லம் தண்ணியை பாருங்கள், நல்லா க்ளீனாக நமக்கு இருக்குது. இந்த தூசு மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். தூசுலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ அதே வாணல்லே அந்த வெல்லம் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாகு வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆனதுக்கப்புறமா பொரி உருண்டை எந்த கப்பில் வந்து நம்ம வெல்லம் எடுத்தோமோ அந்த கப்லேயே 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாகு நமக்கு தயாராகிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு இப்படி நம்ம விட்டோம்னா வெல்லம் பாருங்கள் அப்படி நல்லா உருண்டையாக கிடைக்கிது. இந்த தாங்க கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எடுத்து வச்சுருக்கிற பொரி எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். பொரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாகோட பொரி எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் பாகு வந்து நல்லா ஒட்டணும் பொரியில். ரொம்ப பாகு தண்ணி மாதிரி இருந்தால் நமக்கு உருண்டை பிடிக்க வராதுங்க. கரெக்டான பக்குவத்தோடு நான் சொன்ன அந்த டிப்ஸோட நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறது இவ்வளோ ஈஸியான்னு நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ ஈஸிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போல்லாம் ஃபுல்லாக பாகெல்லாம் பொரியோடு நமக்கு நல்லா ஒட்டி வந்துருச்சு பாருங்கள். கையில் லைட்டாக தண்ணி நனைச்சிட்டு நம்ம கை பொறுக்கிற சூடாக இருக்கிறப்பே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சோம்னா வராது. அதுக்காக நல்லா சூடாக இருக்கிறப்பே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப செய்யுங்க. ரொம்ப சூடாக இருக்கிறப்ப கை வச்சிடாதீங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கரெக்டாக உருட்டிக்கோங்க. இது கரெக்டான உருண்டை. இதோட குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் குட்டியாக உருட்டிக்கலாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். 3 கைப்பிடி அளவுக்கு பொரி எடுத்து நமக்கு 6 உருண்டை நமக்கு கிடச்சிருக்கு. 6, 7 உருண்டை நமக்கு கிடச்சிருக்குங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பொரி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். தேங்க்யூ.